வெல்கம் டு நயாரா. நம்ம நயாரா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் நரசிம்மநாயக்கன் பாளையத்துல தான் லொகேட் ஆயிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமி டசர் சாஃப்ட் சில்க் சாரி பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க எப்படி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்குங்கிற ஐடியாவும் இதுல கொடுக்குறேன். தென் சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன் மேக்கப்பை பத்தி. நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த டசர் சாரி எல்லாமே பேஸ்டல் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா லாவெண்டர், பேஸ்டல் லாவெண்டர் வித் ராமர் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கு. இந்த பேஸ்டல் லாவெண்டர் த்ரெட்டும் கோல்டன் த்ரெட்டும் வந்து ஜாயின் பண்ணி வீவ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி வீவிங்ஸில் இருக்கு. ஸோ இதில் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவெண்டருக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கிரீன் அண்ட் லைட் லாவெண்டர்ல ஃப்ளாரல் டிசைன்ஸ் அண்ட் லீஃப் டிசைன்ஸ் வந்து எம்போஸ்டு டிசைன்ஸாக கொடுத்துருக்கிறதுனால ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தாலும் இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தென் காம்பினேஷன், கலர் காம்பினேஷன், இந்த பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 8 இன்ச்சஸ்க்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் த்ரெட் வந்து ஒரு கோல்டன் த்ரெட் வித் கிரீன் காம்பினேஷன். பல்லு போர்ஷன்ல கோல்டன்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வந்த மாதிரி போட்டிருக்காங்க. பல்லுவோட அப்பர் அண்ட் லோயர் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ்ல கோல்டன் வீவ் வித் எம்போஸ்டு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இதோட லுக் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். நெக்ஸ்ட் சாரி பேஸ்டல் பிங்க் வித் சல்ஃபேட் ப்ளூ. இதோட பார்டர்லயுமே வந்து 2 கலர் காம்பினேஷனும் கொடுத்து எம்போஸ்டு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். இது வந்து பேஸ்டல் ப்ளூ வித் கோல்டு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த சாரிலையும் அதே மாதிரி த்ரெட் கொடுத்து த்ரெட்ல வந்து நேவி ப்ளூ வித் கோல்டு காம்பினேஷன்ல. இதோட பிளவுஸ்மே வந்து நல்ல ஒரு கோல்டு டிசைன்ல தான் கொடுத்துருக்கு. இது வந்து நல்லா ஃபேரா இருக்கவங்க வேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த சாரி வந்து பேஸ்டல் கிரீன் வித் பிரிஞ்சால் கலர்ல கொடுத்துருக்கு. இதோட பார்டர்லயுமே வந்து நல்ல ஒரு பிரிஞ்சால் கலரும் பேஸ்டல் கிரீனும் மிக்ஸ் பண்ண எம்போஸ்டு டிசைன் தான் இந்த சாரிலையும் கொடுத்துருக்கு. இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிஞ்சால் கலர்ல வரும். இது கொஞ்சம் ஃபேர்னஸ் கம்மியா இருக்கவங்க வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேரா நல்லா லுக்கா தெரியுவீங்க. இன்னைக்கு மேக் ஓவர் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோஸ் வந்து குட்டியா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்த மாதிரி மேக்கப் போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா ஹைலைட்டரை வச்சு உங்க நோஸோட ஸ்ட்ரெயிட் லைனை ரொம்ப மைல்டா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்கன்னா நோஸ் வந்து கொஞ்சம் எம்போஸ்டா தெரியும். இப்போ நம்ம பார்த்த சாரீஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உள் சொருகு வந்து இந்த மாதிரி பிளெயினாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை எடுத்து வந்து எந்த பேட்ச் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா பிளவுஸு. ஸோ இந்த நேவி ப்ளூ கலரில் நெட் எடுத்து அந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்ட, பேக் சைட் நெக்கு கிட்ட பின்னாடி நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். அது வந்து ஆரி ஒர்க் இல்லாம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை கிட்டையும் வந்து ஒன்னா ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்ல இல்லைன்னா வீ கட் வந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃபினிஷிங் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்ல கிடைக்கும். இதுதான் இந்த சாரியோட டிப்பு.